கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் 13ஆம் தேதி. இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வசனம் யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்தின் கீழ்ப்பகுதி. நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இங்கு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகின்றார், அவருடைய நாட்கள் முடிவடைய போகின்றது. மோசேக்கு பின்பதாக யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனத்தை அழகாக நடத்தி கொண்டு வந்து யுத்தமெல்லாம் பண்ணி கானான் தேசத்தை அருமையாக மோசே அவர் சொன்னபடியெல்லாம் அழகாய் அவர்களுக்கு பிரித்து கொடுத்து எல்லா காரியத்தையும் செய்து இஸ்ரவேல் மக்களை அங்கே நல்லா நிலைநாட்டி ஆயிற்று. அப்போது ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து அவர் வைராக்கியமாய் பேசுகின்றார். நம்மை எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி வந்த தேவன் அவர் எப்படிப்பட்டவர், எப்படியெல்லாம் நடத்தினார். 24வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் பாருங்கள், நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே என்று சொல்லி அழகாய் அவர்களுக்கு புரியும்படியாய் சொல்லி, இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விட்டு விட்டு யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களை, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு வைராக்கியம் வர வேண்டும். நாம் குடும்பமாக கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், நீங்கள் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாருமோ வென்றால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார். மற்றபடி தேவ பிள்ளைகள் குடும்பமாய் நீங்கள் ஆண்டவரை சேவியுங்கள். ஒருவேளை நான் குடும்பமாக சேவிப்பது ரொம்ப கஷ்டம், நாங்கள் குடும்ப ஜெபமே பண்ணுவதற்கு எங்கள் வீட்டில் வழி இல்லை, குடும்பமாக ஆலயத்திற்கு ஒரு நாள் போகவே முடியலை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? யோசுவாவுக்கு கூட டைமே இல்லாமல் அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத வாலிபனாக இருந்தான் என்று பார்க்கின்றோம். மோசையோடு கூட சேர்ந்து 40 நாட்கள் மலையின் மேலே ஏறி சென்று மோசே கூட உடன் இருந்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அவர் தனித்து சந்தித்தார், மோசே தனித்து தேவனோடு அவர் பேசி கொண்டிருந்தார். ஆனால் யோசுவாவோ சற்று தள்ளி இருந்து காத்து கொண்டிருப்பார் என்று எண்ணுகின்றேன். அவரும் சாப்பிட்ருக்க மாட்டார், அவருக்கும் ஆகாரம் இல்லை, அவரும் 40 நாள் உபவாசம் இருந்திருப்பார். இப்படி அடுத்து மோசேக்கு பின்பு ஜனங்களை நடத்தினார். இப்படிலாம் இருந்த பொழுது அவருக்கு வீட்டை கவனிக்க நேரமே இருந்திருக்காது, பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லி தேவ பக்தியில் நடத்துவதற்கு நேரம் இருந்திருக்காது தான். ஆனாலும் கூட அவர் அந்த முக்கியமான ஸ்தானத்தில் இருந்தாலும் குடும்பத்தை அழகாய் நடத்தி கர்த்தருக்குள்ள அவர்களை கொண்டு வந்து கர்த்தரையே சேவிக்கும்படி செய்திருக்கிறார் பாருங்களேன். அப்போது உங்களுக்கு யோசுவாவை போல் அப்படி நீங்கள் நேரமே இல்லாமல் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட உங்கள் குடும்பத்தை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்து பிள்ளைகளை நீங்கள் அழகாய் கர்த்தருக்குள்ளே நிலைநாட்ட வேண்டும். குடும்பமாய் ஜெபம் பண்ண வேண்டும். சேவிப்பது என்றால் என்ன? கர்த்தரும் ஒரு தேவன் என்று சொல்லி ஏதோ என்றைக்காவது நம்ம தேவைகளை அவரிடம் தெரியப்படுத்துவது அல்ல. சேவிப்பது ஒரு ராஜாவை அரண்மனையில் அரசவையில் இருக்கிறவங்க அவர் பாதத்தில் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக உட்கார்ந்திருந்து அவரை துதிபாடி அவரை சேவித்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்து கர்த்தரை சேவிக்க நீங்கள் குடும்பமாய் முன்வாருங்கள். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகின்றார். பிரியமானவர்களை, நீங்கள் ஊழியம் செய்பவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் என்ன வேலை செய்பவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் சேவிப்பது யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை சேவிக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற வேலையை சேவிப்பது அல்ல. சிலர் பணத்தை சேவிப்பார்கள், சிலர் மனிதர்களை சேவிப்பார்கள், சிலர் பொருட்கள் மேலே ஆசையாக இருக்கும். பொருட்களை அப்படி வாங்கி அதை பத்திரப்படுத்தி அழகுபடுத்தி அதை பார்த்துட்ருப்பாங்க. பொருட்களை சேவிப்பாருங்க. அதனோடு கூட சாப்பாடு உணவை சேவிப்பார்கள். விதவிதமாக உணவு பண்ணி
சாப்பிடுவதில் அந்த இதில் அப்படி ஒரு விருப்பம் இருக்கும். இப்படி அல்லது நல்ல தங்களையே சேவிப்பாங்க, தங்களுடைய சரீரத்தை பேணுவதில் தங்களுக்காகவே ஓடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய பிள்ளைகளை சேவிப்பாங்க. இப்படி பிள்ளைகளையே தெய்வமாக கொண்டு தலையில் வைத்து இருக்கிற சில பெற்றோர் உண்டு. பிள்ளைகளையே சேவிப்பாங்க. இப்படிலாம் இருக்குது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது கர்த்தரையே சேவிக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று எழுதியிருக்கிறது போல, நீங்கள் ஊழியமே செய்தால் கூட ஊழியத்தை சேவிக்கக்கூடாது, கர்த்தரை சேவிப்பவர்களாக இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதை நாங்கள் தியானித்த பகுதியாகிய ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் குடும்பமாய் உம்மை சேவிக்க ஆண்டவரை உதவி செய்வீராக. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்பீராக. வாலிப வயதில் இருப்பவர்கள் உலகத்தோடு கலந்து உலகத்தை சேவித்து வாழாமல் ஆண்டவரை கர்த்தரை சேவிக்க அவர்களுடைய இருதயத்தை எல்லாம் திருப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். யோசுவாவை போல வைராக்கியம் உள்ளவர்களாக ஒவ்வொரு குடும்ப தலைவரையும் நீர் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.